வெல்கம் டு டிஎன்பிசி ஜார்ஃப் 9th 10th தமிழ். அன்னை மொழியே கனிச்சாறு, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் தாசாமலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். சொன்னவர் யாருன்னா கா. சச்சிதானந்தன். நூல்வெளி பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எடுத்தாளப்பட்டுள்ளன. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இவர் உலகியல் 100, காவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு, வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். தமிழ் சொல் வளம். ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் தாள், நெல், கேழ், வரகு முதலியவற்றின் அடி, தண்டு, கீரை, வாழை முதலியவற்றின் அடி, கோல், நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி, தவறு, குத்துச்சண்டை, புதர் முதலியவற்றின் அடி, தட்டு அல்லது தட்டை, கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி, களி, கரும்பின் அடி, களை, மூங்கிலின் அடி, புளி, வேம்பு முதலியவற்றின் அடி. கிளை பிரிவுகள் தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். பூவின் நிலைகள். அரும்பு பூவின் தோற்ற நிலை. போது பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் பூவின் மலர்ந்த நிலை. மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் பூ வாடின நிலை. மொழி ஞாயிறு என்றழைக்கப்படும் தேவநாய பாவலரின் சொல்லாய்வு கட்டுரைகள். நூலில் உள்ள தமிழ் சொல் வளம். இரட்டுறம் மொழிதல். சந்த கவிமணி தமிழழகனார். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுறம் மொழிதல் அணி எனப்படும். இதனை ஸ்லேடை அணி என்றும் அழைப்பர். சந்த கவிமணி என குறிப்பிடும் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். Like, share and subscribe. Thank you.